நாம வீர நாடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பீடித்திடுவோம். நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பீடிப்பார். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பீடிப்பார். அஞ்சாதே அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பீடித்திடுவோம், நம்ம வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். தலைக்கு மேல ஒரு கொட்டு. கமான், 1 2. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, அழகையை வென்று விட்டோம். கடைசியா கையை தட்டி வெற்றி கோடி பீடித்திடுவோம், நம்ம வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நம்ம வீர நடை நடந்திடுவோம். ஆமென். நேரம் நமக்கு விரைந்து போகுது. இது வருஷத்தின் கடைசி. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து இந்த தூரம் நடத்தி வேண்டியதெல்லாம் கொடுத்து நம்மை பாதுகாத்து நல்ல சுகத்தை தந்து பலவீனங்களெல்லாம் நீக்கி துன்பம் துயரத்தெல்லாம் ஜெயிக்கிற ஞானத்தை தந்து இன்னைக்கு அழகு பூத்தவர்களாய் தேவாலயத்தில் வந்து அமர கடைசி ஞாயிற்றுக்கிழமையை காண கர்த்தர் தந்த கிருபைக்காக தட்டினா நல்லா தட்டி ஆமேன்னு சொல்லிடுங்க. பொதுவாக நான் உங்கள் கூட சண்டே மார்னிங் பேசும்போது ஒரு பேசேஜிலிருந்து கான்டெக்ஸ்டுவலாக ஒரு 3 புள்ளிகள் பேசுவது வழக்கம். இன்றைக்கி ஒரு 10 புள்ளி பேசுவேன். ஓகே, ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாமல் சில அறிவுரைகளை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கூர்ந்து கவனிக்கணும். முதல் புள்ளி, ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். பிறருக்காக நாம் ஜெபிக்கலாம், நீங்கள் எனக்காக ஜெபிக்கலாம், நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம். பட் இந்த காலங்களில் அதெல்லாம் நல்லதாக இருந்தாலும் யூ மஸ்ட் ஜூம் யுவர் அட்டென்ஷன். உங்களுடைய சிந்தனையை ஏகப்படுத்தி நீங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் கரையில் நிற்பதற்கு, உங்கள் டெஸ்டினேஷன், கடவுள் உங்களை எதற்காய் வைத்தாரோ அந்த கரையில் சேர்வதற்கு உங்கள் வாழ்க்கைக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் இப்படி சொல்லலாம், பாஸ் நீங்கள் தான் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்களே. கண்டிப்பாக அதுக்காக தான் என்ன வச்சுருக்கார். ஆமென். ஆண்டவர் கூட எனக்காய் பரிந்து பேசுகிறார். பட் யூ ஹாவ் a responsibility over your destiny. உங்களுடைய உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் கரையில் சேர உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குமேயானால் முதலாவது நீங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். பேதுரு சிறையில் இருந்தார். ஆமென். சபையார் அவருக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். நான் இப்படி சொல்கிறேங்க, நீங்கள் நிறைய பேர் அந்த பேதுருவின் சிறைக்கு 3 கதவுகள், 3 கேட் இருந்துச்சு, வாசல்கள் இருந்துச்சு. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா வாசலையும் நீங்கள் கடப்பீர்கள். ஜெபித்த போது முதல் வாசல் திறந்தது, ஆனால் பேதுரு சிறைக்குள்ளே தான் இருக்கிறான். 2வது வாசல் திறந்தது, பேதுரு சிறைக்குள்ளே தான் இருக்கிறான்.
இன்னும் வெளியே வரல. நீங்கள் நிறைய பேர் அந்த நிலையில் தான் இருக்கீங்க. முதல் வாசலை ஜெயிச்சிட்டோம், ரெண்டாவது வாசலும் திறந்தாச்சு. ஆனால் இன்னும் சிறையிருப்பு நீங்காமல், ஒரு தூரம் பட்டணத்தினுடைய மகத்துவங்களை காணாமல் சிறைக்குள்ளே தான் இருக்கிறீர்கள். இந்த காலத்தில் நீங்கள் ஜெபத்தால் அந்த சிறை கதவையும் தாண்டி, அதற்கு பைபிள் சொன்ன வார்த்தை இரும்பு கதவு, அதையும் தாண்டி நீங்கள் பட்டணத்தினுடைய மகத்துவங்களுக்கு வர வேண்டும். நம்ம தாத்தா, நம்முடைய கிராண்ட்ஃபாதர், நம்முடைய கிராண்ட்மதர், அவங்கெல்லாம் உழைத்து களைத்து மரித்து போனார்கள். நிறைய பேர், நான் எப்படி நம்புகிறேன், நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய முற்பிதாக்கள் இன்னும் அந்த இரும்பு கதவை தாண்டாமலே உழைத்தும் களைத்தும் மரித்து போனார்கள். இன்னைக்கு என்னுடைய ஜெபம், இந்த 2025 அவங்க தாண்டாத இரும்பு கதவை நீங்கள் தாண்ட வேண்டும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த இரும்பு கதவு ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. அந்த சங்கிலி ஒரு சத்ருவின் கையில் இருக்கு. இந்த நாட்கள், இந்த வாரங்கள், இந்த மாதங்களெல்லாம் நீங்களும் நானும் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்முடைய கனவுகளை தாண்டி சீக்கிரத்தில் திறக்க வேண்டிய இரும்பு கதவையும் திறந்து, கர்த்தர் உங்களை எங்க நிற்க வைக்கணும்னு நினைச்சாரோ அந்த கரையில் சீக்கிரம் நீங்கள் நிற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பக்க சொல்லுங்க, ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, Jesus was led by the Spirit into the wilderness. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு இயேசு வனாந்தரம் கொண்டு பிசாசினால் சோதிக்கப்பட வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, and when he had fasted 40 days and 40 nights, 40 பகலும் 40 இரவும் அவர் ஜெபித்தாராம். பக்க சொல்லுங்க, ஜெபித்தார் அப்படின்னு. சின்ன வயதாய் இயேசு இருக்கும் பொழுதே அறிவாற்றலையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டார். பைபிள் சொல்லுகிறது, he grew in wisdom and stature. ஞானத்திலும் விருத்தியிலும் அவர் வளர்ந்தார். அப்படின்னா அறிவாற்றலோடும் வேத ஞானத்தோடும் அவர் வளர்ந்திருக்கிறார். 12வது வயது தொடங்கியே அவர் பிரசங்கிக்கிறதும் அவர் ஞானிகளோடு பேசுவதும் வழக்கமாக இருந்துச்சு. ஆமென். இவையெல்லாம் இருந்தும், அறிவில் தான் வளர்ந்தும், ஞானத்தில் வளர்ந்தும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய லட்சியக்காரையை நிறைவேற்றுவதற்கு அவர் ஜெபிக்கிறவராயிருந்தார். ஜெபம்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். 40 நாட்கள் பசியை தாங்கி அவர் புசிக்காமலும் குடிக்காமலும் வனாந்தரத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணினார். ஆமென். ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, ஆனாலும் ஆமென், நான் யார் என்று கூட நான் என்னை அறிந்து கொண்டேன். அவர் லூக்கா 4 சொல்றார், இதற்காக தான் கர்த்தரனை அபிஷேகித்தார், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம். திஸ் இஸ் மை பர்பஸ். நோக்கத்தை கூட கண்டறிஞ்சிட்டாரு, ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் ஜெபிக்கிறவராயிருந்தார். 2025க்குள் பிரவேசிக்கிற என்னுடைய அருமை பிள்ளைகளே, நீங்கள் பல விஷயங்கள் புரிந்தாலும் அறிந்தாலும் அந்த கரை சேர வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 1:35 இப்படி வாசிக்கிறோம், and in the morning rising up a great while before day, பகலுக்கு முன்பாகவே அதிகாலையில he went out and departed into a solitary place and he prayed there. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் செழிக்குது. இயேசு கிறிஸ்துவை திரள் மக்கள் தேடுகிறார்கள், கூட்டம் கூட்டமாய் அவருக்கு வருகிறார்கள். ஆனாலும் ஃப்ளரிஷிங் மினிஸ்ட்ரி இருந்தும், ஆமென், செழிக்கிற ஊழியம் தனக்கு இருந்தும் அதிகாலையில் தனிமையில் சென்று பிதாவோடு உறவாடி ஜெபிக்கிறவராய் கர்த்தர் காணப்பட்டால் ஜெயிக்கிறவங்க எல்லாம் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். இப்படி சொல்லட்டுமாங்க, துவக்கம் முதலே உங்களோடு போராடுவதற்கு சத்ரு ஆயத்தமா இருக்கிறான். relentless devil from the beginning. நான் சொல்றேங்க, துவக்கம் தொடங்கி அவங்க கூட போராடிட்டு இருக்கிறான். நீங்க ஜெபத்தை மறந்துட்டீங்கன்னா லட்சியக்காரையின் வாசல் வரும்போது உங்களை வெட்கப்படுத்துகிற திட்டங்களை அவன் ஏற்படுத்துவான். அவனை ஜெயிக்கணும்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. பைபிள் சொல்லுகிறது, இயேசுவை சோதித்த பின்பு ஒரு குறுகிய காலத்திற்கு தான் சத்ரு இயேசுவை விட்டு விலகி போனார். ஆமென். சோ எல்லாம் முடிஞ்சது என்று யாரும் இருக்கக்கூடாது. இப்படி சொல்றேன், உங்களையே நீங்கள் ஜெபத்தால் கோட்டை கட்டி பாதுகாக்க வேண்டும். சொல்ல மாட்டீங்களே. ஆமென். கன்சிஸ்டண்டா உங்களை ஜெபத்தால் ஃபோர்ட்டிஃபை பண்ணுங்கள். ஏனென்றால் நமக்கு தெரிஞ்ச சத்ருவாகிய சாத்தான் சும்மா இருப்பது இல்லை. ஆமென். ஜனங்க உங்களுக்காய் ஜெபிக்கணும், நான் உங்களுக்காய் ஜெபிப்பேன்.
யாராவது உங்களுக்காக ஜெபிக்கணும். அதை விட முக்கியமா நீங்க உங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். சீக்கிரம் நீங்க உயருவீங்க நான் நம்புறேன். அதுவும் 27 பேர் தான். சீக்கிரம் நீங்கள் உயரங்களுக்கு போவீர்கள். நல்லா கேட்டுக்க. அந்த உயரங்கள் வரும்போது, அந்த உயரத்தில் நிற்கும் போது என்னுடைய ஜெபம் யாரும் வெட்கப்படக்கூடாது. அந்த வாசல் அண்டை வந்து நிற்கும் போது அங்கேயும் உங்களை தோற்கடிக்க கூடாது. நீங்கள் கடைசி வரைக்கும் வெற்றியோடு கூட பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Finally, brethren அப்படின்றார், pray for us that the word of the Lord may have free course. வசனம் விடுதலையோடு முன் செல்ல வேண்டும். And be glorified even as it is with you, and that we may be delivered from unreasonable and wicked men. என்ன சொல்றார்? நாம் பிரசங்கம் பண்ணோம், வார்த்தை நல்லா போய் சேரணும். ஆனா எங்களை அன்ரீசனபிள், எப்படி இருக்கு தமிழ்ல? எங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். துக்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் என்று நாங்கள் விடுவிக்கப்படும். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். For all men have not faith. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நீங்க வாழும் நாட்கள்ல என்ன குணமாம்? துர்க்குணம், கேவலமானவெல்லாம் இருக்கான். இறக்கி சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணி தான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். ஏன்னா யார் இருக்காங்களா? துர்க்குணராகிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்ரீசனபிளா இருப்பாங்க, விக்கெடா இருப்பாங்க. அவங்க கையிலெல்லாம் சிக்காம நீங்க போய் உயர்ந்து நிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். இப்படி ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களை பார்த்து ஈனு இழிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. போச்சு இருக்கிறாமேன்னு போச்சு. சிரிக்கிறாங்கன்றனால அவங்க எல்லாம் உனக்கு சாதகம்னு நினைச்சிடாதீங்க. இருக்கீங்களாங்க சிஸ்டர் அப்படின்னாங்க உஷாரரு. அப்படி துர்க்குணராகிய மனிதர்களும் தீயவர்களும் இருக்கிற இந்த உலகத்தில் உங்களை உண்டாக்கிய நோக்கத்தின் கரையில் நீங்க உயர்ந்து நிக்கணும்னா உங்களுக்கு ஜெபம் ரொம்ப அவசியம் என்று விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா புரியும். இயேசு கிறிஸ்து ஒன்னும் பண்ணலங்க, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலங்க. பிதாவை மகிமைப்படுத்தி பிதாவோடு உறவாடி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அவரை தூக்கி சிலுவையில தொங்க விட்டு அடிக்கணும்னு திட்டம் போடுறாங்க. ஆமென். இயேசுவுக்கே அந்த நிலைமைனா நீங்க கொஞ்சம் உயர்ந்து பாருங்க. ஆமென். சிரிக்கிறவங்க யாரும் நிஜமா சிரிக்கல என்பதை புரிந்து கொண்டு, சிரிக்கும் போதும் அவர் முன்னாடி நின்று கொண்டு சிரிச்சாலும் சரி, வாழ்த்தினாலும் சரி, இறக்குனாலும் சரி, நான் உன்னை நம்புற மாதிரி இல்ல, நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்றால் இந்த உலகத்தில் துர்க்குணராகிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அது நடுவில் நான் ஜெயிக்க வேண்டுமானால், உன்னை ஃபோர்ட்டிஃபை பண்ணி உன்னை கோட்டை கட்டி நிற்க வேண்டுமானால் ஜெபமே. இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? பயத்தால கூட ஜெபம் பண்ணாதீங்க. அதை விட லட்சியக்கரை சேரணும் என்ற எண்ணத்தோடு, அந்த உயரத்தில் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்பர் 1 பக்க சொல்லுங்க, ஜெபம். நம்பர் 2 இப்படி சொல்றாங்க. நம்ம எல்லாரும் 2025 என்ற ஒரு வருஷத்தை நம்ம கடந்து சீக்கிரம் பிரவேசித்து அதனூடே நடக்க போகிறோம். இப்படி சொல்ல விரும்புகிறேன். நீங்க எல்லாவற்றையும் எதை செய்றீங்களோ, அது கார்பென்ட்ரியா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நீங்கள் அதில் சிறந்தோங்கிதான் வாழ வேண்டும். எக்ஸலன்ஸ் அண்ட் கம்பீட்டன்ஸ் உங்களுக்குள் இருப்பதாக. இங்கிலீஷ்ல சொன்ன டெவலப் எக்ஸலன்ஸ், டெவலப் கம்பீட்டன்ஸ். நீதிமொழிகள் 22-29 ஒரு 100 முறை வாசித்திருப்போம். இப்படி சொல்லி வாசிக்கிறோம். See as thou a diligent man in his business. ஒரு மனிதனை வேலையில் சிறந்தோங்குவதை நீங்கள் கண்டிருக்கீங்களா? தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீங்கள் கண்டால் நீங்க புரிஞ்சுக்கலாமா? அவன் நீஜருக்கு முன்னே நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பே நிற்பான். உங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த கடைசி வருஷத்தின் கடைசியில புது வருஷத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பு நான் ஜெபிக்கிறேன். ஆவரேஜா நீங்க யாருமே இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்திலுமே நீங்க சிறந்தோங்கணும். பிரசங்கம் பண்றீங்களா? சிறந்தோங்கணும். வேலை செய்றீங்களா? சிறந்தோங்கணும். பிசினஸ்ல நீங்க சிறந்தோங்கணும். அரசியல் நீங்க சிறந்தோங்கணும். ஊழியத்தில் நீங்க சிறந்தோங்கணும். எதை செஞ்சாலும் அதை நன்றே செய், அது இன்றே செய், அதில் தேரும் வரை செய், அதில் உயர்ந்து நிற்கும் வரை செய், அந்த கரை சேரும் வரை செய். ஆமென். கம்பீட்டன்ஸ் வளர்த்துக்கோங்க, மாஸ்டரி வளர்த்துக்கோங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. இல்லை என்றால் லட்சியக்காரையினுடைய வாசல் வந்து நிற்கும் போது, நிறைய திறமையுள்ளவர்களுக்கு நடுவே நீ நிற்கும் போது வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு கடவுள் உனக்கு தந்த திறமைகளில் நீ சிறந்தோங்கிதான் நிற்க வேண்டும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், யோசேப்பை குறித்து 42ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் வசனம் வரும்போது பரவோன் யோசேப்பை அழைக்கிறார். ஆமென். 29 33 வரைக்கும் உள்ள வசனங்கள் வரும்போது பரவோனுடைய சொப்பனங்களுக்கு யோசேப்பு பதில் சொல்ல தொடங்குகிறார். 41 யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பரவோனுடைய ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு எத்தனை வயசா? எல்லாரும் வாயை திறந்ததை கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. எனக்கு 60 சொல்லுங்க. எல்லாம் எத்தனை வயசுல நின்றானா? 30வது வயசுல. இங்க முன்னாடி உள்ள வசனம் எல்லாம் படிக்கணும், நமக்கு நேரம் இல்ல. பரவோன் சிறையிலிருந்து அவனை கூப்பிடுகிறார். காரணம், பானபாத்திரக்காரன் போய் சொல்லுகிறார், எனக்கு சொப்பனத்துக்கு பதில் சொன்னார், நிறைவேறிச்சு. இங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு யாருக்கும் அந்த தேசத்திலிருந்து எந்த ஞானிக்கும் அறிவில்லாத போது அவர் சொல்றார், இப்படி ஒரு மனுஷன் எனக்கு தெரியும், அவரை கூப்பிடுங்க. ஆள் அனுப்பி அவரை கூப்பிட்டார்கள். அவர் சிறைக்கு வந்தாரோ இல்லையோ? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொப்பனத்தையும் சொல்றாரு, சொப்பனத்திற்கு பதிலையும் சொல்லுகிறாரு. பரவன் என்ன தெரியுமா அவரை பார்த்து சொன்னாரு, இவனை போல ஞானம் உள்ள ஒரு மனிதனை நான் இதுவரைக்கும் கண்டதே இல்லை. ராஜாக்களுக்கு முன்னே நிக்க போறவங்களாம் வாழ்க்கையில லேசு கிடையாதுங்க. உயரங்கள் போவது லேசு கிடையாதுங்க. அந்த உயரத்தில் சென்றாங்க நிற்பது லேசு கிடையாதுங்க. ஜோசப்பை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அந்த தூரம் அவன் வந்து சேர்ந்து அவன் ராஜரீக அரமனையில் வந்து நின்று எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து, தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, ராஜரீகத்தை கொடுத்து, இந்த அரமனையில் இவனை விட இந்த தேசத்தில் யாரும் இல்லை, எனக்கு அடுத்தது எல்லாமே இவர்தான் என்று ராஜா பொறுப்பை ஜோசப்புக்கு கொடுக்கும் போது அவனுக்கு வயது எவ்வளவுங்க? அம்மா அப்படி போறாமையா சொன்ன மாதிரி இருந்துச்சு. எத்தனாவது வயசுங்க? நம்ம இன்னும் 60 கூட நம்முடைய வாழ்க்கையில காண வேண்டிய லட்சியக்கரை மகத்துவத்தை காண at the age of 30. நல்லா கேளுங்களேன். சிறை கைதியாய் இருந்தவன் கூட தன்னுடைய 30வது வயதில் ராஜரீகத்தில் உயரக்கூடிய வழிகளுக்கு தனக்கு கொடுத்திருந்த தன்னுடைய திறமைகளில் அவன் சிறந்தோங்கி நின்றதனால கொஞ்சம் தூரம் தான் நீஜர்களுக்கு முன்னே நின்றான். பின்பு அவனை கர்த்தர் ராஜாவுக்கு முன்னே. ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, எதை செய்தாலும் நன்றே செய், தேரும் வரை செய், தேர்ச்சி பெறும் வரை செய், உயர்ந்து நிற்கும் வரை செய். சும்மா தண்ணியை ஊத்தி புளி கலக்கி அதுல கொஞ்சம் உப்பை போட்டு ரசம்னு சொல்லாதீங்க. போச்சுரா இருக்கிறாமேன்னு போச்சு. என்ன சொன்னீங்க பாஸ்டர்? தண்ணி ஊத்தி புளியை கலக்கி உப்பை போட்டு குடின்னு சொல்றது ரசம் கிடையாது என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏன் இப்ப சொன்னீர்கள்? காரணம் உண்டு. You have to be competent. You have to grow in excellence. Amen. பக்கத்துல 30 வயசுன்னு சொல்லுங்களேன். நீங்க எப்போ வருவீங்கன்னு கேளுங்க. ஒரு தூரம் உங்களை உண்டாக்கின நோக்கத்தில் வரணுங்க. எதற்காக தாயின் கருவுல பொறுத்துனாரோ அந்த நிரூபணத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு உங்களுக்கு தெரியுமாங்க, நம்ம பைபிள்ல ஜோவாஷ்னு ஒரு ராஜா இருந்தாரு. 8வது வயதுல ராஜாவானார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனாவது வயதுல? அப்ப வயதல்லங்க முக்கியம், அறிவு தாங்க முக்கியம். இன்னொரு முறை சொல்ல போறேன், எத்தனாவது வயதுல ஜோவாஷ் ராஜாவானாராம்? 8வது வயதுல. அப்ப வயது முக்கியமா அறிவு முக்கியமா? போச்சு. வராத பின்னாடி எல்லாம் ஒரு ராமன் கூட வரல. இன்னொரு ஜோசியான்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் 9வது வயதுல ராஜாவானார். எத்தனாவது வயதுலங்க? It was not the age, it was the knowledge, it was the competence, it is the wisdom, it is the excellence. எதை செஞ்சாலும் உயிர் கொடுத்து செய்யுங்க. உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. 2025 அதெல்லாம் வெடித்து வருவதாக. நமக்கு நேரம் கடந்து போன நம்பர் 3 ஐ திங்க். மூன்றாவது இப்படி சொல்றேன், இந்த 2025 நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும், ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். அப்படின்னா எப்படி தமிழாக்க சொல்ல, நீங்க கட்டுப்பாடோடு இருக்கணும், அதே நேரத்தில் சிந்த சிதறாம இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுல எப்படி சொல்லலாம், ஒரு வசனத்தை படிச்சா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். 57 தமிழ் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஐசையா 57 சும்மா சொல்லிட்டேனோ 57. ஆமென். 57 of the book of Isaiah. For the Lord God will help me, therefore shall I not be confounded, therefore have I set my face like a flint and I know that I shall not be ashamed.
தமிழ் இங்கிலீஷில் இன்னொரு வாட்டி படிக்கிறாங்க, நல்லா இருக்குங்க. The Lord God will help me. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். Therefore shall I not be confounded. Therefore have I set my face like a flint, and I know that I shall not be ashamed. கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்ன போலாக்கினேன் அப்படின்னா, அதை உரசினாலும் இடிச்சாலும் எது பண்ணாலும் அது கண்ணை அப்படி வச்சா அது அப்படி வச்சதுதான். ஒரு நாள் இப்படி இருக்கிறது, ஒரு நாள் அப்படி இருக்கிறது இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இதுதாங்க என் நோக்கம். அதை நிறைவேற வரைக்கும் என் முகத்தை நான் எப்படி வைப்பாங்க? எங்க ஆமீன்லாம் சொல்ல மாட்டீங்க? காலையில ஜெயிக்கணுங்க, நம்ம ஒரு தூரம் போகணுங்க, உண்டாக்கின நோக்கத்தை நிறைவேற்றணுங்க. போர்க்களத்தில் நிற்கிற போர் வீரன் ஆமென் தேவையில்லாத எதையும் தன்னோடு சேர்த்துக் கொள்வது இல்லை என்று 2 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். ஆமென். A soldier is disciplined. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த தூரம் சேர்ற வரைக்கும் தேவையில்லாத என்டாங்கிள்மெண்ட், தேவையில்லாத எதையுமே உங்க கூட சேர்த்துக் கொள்ளவே போச்சு. ஆமென், போச்சு. எபிரேயர் 12:1 வாசித்து நான் கடந்து போற நேரம்ல 12:1 of the book of Hebrews, இத்தனை திரளான சாட்சிகள். Hebrews 12:1. ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான, எல்லாம் சொல்லுங்க, பாரமான யாவற்றையும், இன்னொரு முறை சொல்லுங்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு போகலாம். தள்ளிடுங்கன்னு சொல்ல மாக்கலாம். மெயினா பாரமானது என்ன செய்யுங்க? தள்ளிடு. ஓகே, வரேன் நிறைய பேசணும் இன்னைக்கு. தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாறு இயேசுவை எல்லாம் நோக்கின்னு சொல்ல மாக்கலாம். நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு. நல்லா கேட்டுக்கோங்க, பணம் மட்டுமல்லங்க வெற்றி. பணம் ஒரு பிசாசுங்க. ஆனா உங்கள் அலட்ச நோக்கத்தில் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்க கிறிஸ்துவை நோக்கி பாரமான, அப்படின்னா என்ன பாஸ்டர்? பாவம்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்க தேவை நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியும் பாவம்னா என்ன. பாரம்னா என்ன தெரியுமாங்க? தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சுன்னா ஒதுக்கிடுன்றார். நடக்கவே முடியல, அவ்வளவு பாரமா இருக்கு. அந்த பாரத் ஒன்னு எப்படி பாஸ்டர் சொல்றது புரியல. உன்னால ஒண்ணுதான் சுமக்க முடியும், நீ ஏன் 3 சுமக்கிற? கொஞ்சம் விளக்குங்கள. விளக்க நான் கொண்டு வரல. Remove it. Take the weight away. நீங்க அந்த பார்க்குற அந்த கண் எனக்கு என்ன தெரியும், ஆனாங்க தெரியாத மாதிரி நடிக்கிறோம். பாரமான யாவற்றையும் அகற்றி, டேக் த வெயிட் அவே. பக்கத்தில் வெயிட்டை கழட்டிரு, ஓட்டம் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் விளக்கி அப்படின்னா, தேவையில்லாத எதையுமே உன் கூட என்ன செய்யாத. ஏன் அமைதி நிலவுதுன்னு நல்லா தானே சொல்கிறேன். இன்னும் சொல்லட்டுமாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். அது நல்லது உனக்கு பாரமா இருந்துச்சுன்னா அந்த நல்லதை கூட கழட்டிட்டு விசுவாசத்தை துவக்கணும் நோக்கி. இப்படி சொல்லட்டுமா, இன்னைக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னைக்கு உனக்கு பாரமா இருக்குன்னா, லட்சியக்கரைக்கு அந்த நல்லது கூட தடையா இருந்துச்சுன்னா அந்த நல்லது கூட ஓரமா வச்சுட்டு லட்சியக்கரையை நோக்கி ஓடு. ஏன் என்ன புரியாத மாதிரி பாக்குறீங்க? போக நான் உன்னை தாண்டி போயிடறேன். இல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க? நம்பர் 4 or 5 whatever it is, இப்படி சொல்கிறேங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். ஜெயிப்பீங்களா? பக்கத்தில் நான் கரை சேர்வங்க. அப்போ நீங்கள் இன்னொன்று வளர்த்துக்கணும், சகிப்புத்தன்மை. டெவலப் என்டியூரன்ஸ். சகிப்புத்தன்மை அப்படின்னா என்ன? சகிப்புத்தன்மைக்கு எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? பல வேதனைகளும் பல துன்பங்களும் பல மன அழுத்தங்களும் இருக்கும் போதும் வேதனைகளை சகித்து கொண்டு பாறைய மாறி, இப்போ படித்தோம் என்ன பாறை? கற்பாறைய போல சிந்தை செதறாம அலட்ச நோக்கத்தில் விசுவாசத்தை துவக்கினவரை நோக்கி முடிக்கிற வரைக்கும் வேதனைகளை தாங்கிட்டு நிற்கக்கூடிய திராணி தாங்க சகிப்புத்தன்மை. ஆமென். சகிப்புத்தன்மை இல்லாத யாருமே கரை சேருவது ரொம்ப கஷ்டம். யாக்கோபு 1:2-3 படிச்சு முடுறேன், நேரம் நமக்கு இல்லை. ஆகையால் சகோதரே, மை பிரதரன், ஜேம்ஸ் 1:2-3-4, மை பிரதரன். பக்க சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்களேன். சிஸ்டர் அந்த சிஸ்டர், கவுண்ட் இட் ஆல் ஜாய்
when you fall into diverse temptations, பலவித சோதனைகளில் அகப்படும் போது என் சகோதரரே, நீங்கள் அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். 4ஆம் வசனத்தையும் படிச்சிடறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணரும் நிறைவுள்ளவருமாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. எதுவுமே துன்பத்தின் நடுவுல நான் செதறாம, எது நடந்தாலும் நான் பல்ல கடிச்சிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு என்ன சேர்ற வரைக்கும் நான் அப்படி இப்படி செதறாம நிப்பேன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு இருந்து சகிப்புத்தன்மை இல்லைனா நீங்க கரை சேருவது ரொம்ப கஷ்டம். ஆமென். ஸோ என்டியூரன்ஸ் தான் உங்க டெஸ்டினியை மேக்சிமைஸ் பண்ணுகிறது. கர்த்தர் நீங்க யாரா இருக்கணும்னு விரும்பினாரோ அந்த விரும்பினவராய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், பக்கத்தில் சாக்கு போக்கு சொல்றதை நிறுத்திடு. அதுங்க அதுல அது இதெல்லாம் கிடையாது. கஷ்டம், வேதனை, முடியல, ஆனா அதை சகிச்சுக்கிட்டு வரமாட்டேங்குது. இதை மட்டும் கொஞ்சம் மாத்தி, கலங்காதே மகளே, கண்ணீர் தர என்ன ஆமேன்னு சொல்வீங்க, கொஞ்சம் மாத்தி சொல்றேன். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, வேதனை கஷ்டமா இருக்கு, ஆனா கரை சேர்ற வரைக்கும் என்னுடைய வேதனைகளை நான் சந்தோஷமா எண்ணிக்கிட்டு இந்த கரையில சேருவேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாங்க? அதனால ஒரு ப்ராசஸ்ல தான் நம்ம எல்லாரும் போறோம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் துன்பங்களும் கஷ்டங்களும் உண்டு. அதில் நீங்கள் சிதறாம நிற்கணும். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம் வரும்போது மார்க் 4:26 தேவராஜ்யம் எப்படின்னு சொல்றாரு, அது ஒரு விதையை போல் இருக்கிறது. ஆமென். For the kingdom of God is like if a man should cast a seed into the ground, ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறது போல தேவராஜ்யம் இருக்குதுன்னு இயேசு சொல்றார். 27ஆம் வசனம், and should sleep, அவன் அதை விதைத்து விட்டு தூங்குகிறான், அவன் he rise night and day, இரவும் பகலும் விழிக்கிறான், and the seed should spring and grow up, he knoweth not how, அது எப்படி வளருதுன்னு அவனுக்கு தெரியாது. அடுத்த வசனம், for the earth bringeth forth fruit of herself, அதுக்கப்புறம் வார்த்தை பாருங்க, ப்ராசஸ் பாருங்க, first the blade, ஆமென், முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும், because the harvest is come, அறுவடை வந்துச்சு. ஆனா எப்படி வந்துச்சான்? ஒரே நாள்லாம் வரவே பக்கத்தில் அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாம் நடக்காதுங்க. இருக்கீங்களாங்க? ஆண்டவர் நினச்சா ஒரே நாளில் முடியும். ஒரே நாளில் உனக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உன்னை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் நீ விதைச்சின்னா முதல்ல என்ன வரும்? முளை வரும், அதுக்கப்புறம் களை வரும், அதுக்கப்புறம் இயர் வரும், அதுக்கப்புறம் அறுவடை வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் அந்த வர்ற வரைக்கும் அது மண்ணில் இருந்தாலும், அது பல உபத்திரவங்களை சந்திச்சாலும், அது சூட சகித்தாலும், அது மலையை கண்டாலும், விதை மண்ணில் இருந்து அது தன் வளருகிற வரைக்கும் நீங்க சகிப்புத்தன்மை உள்ளவர்களா இருப்பீர்களானால், அதுக்கப்புறம் கீழே போயிட்டே வந்தீங்கன்னா கீழே படி சொல்றாரு, ஒரு கடுகு, ஆமென், எல்லா விதைகளிலும் சிறிய விதை, ஆனால் அது விதைக்கப்பட்டால் அது வளர்ந்து அது செடியாகி அது மரமாகி அது கொடிகள் விட்டு அது படர்ந்த பின்பு பறவைகளெல்லாம் வந்து கூடு கட்டி வாழும் அளவிற்கு அந்த மரத்தை கர்த்தர் உயர்த்துவது போல லைஃப் அண்ட் டெஸ்டினி கம்ஸ் இன் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல பல கடினங்கள் இருந்தாலும் அதுல செதறாமலும் உடையாமலும் உங்க வேல்யூ குறைக்காம, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்களேன், எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உயர்த்துவாருன்னு? அப்படி உயர்த்துவாருன்னு நம்பிக்கை இருக்கும்போது கஷ்ட காலத்துல வேல்யூ குறைச்சிடாத. யாருக்கிட்டையும் போய் குனிஞ்சிடாத, யாருக்கிட்டே போய் செதறாத, யாருக்கிட்ட போய் உடைஞ்சிடாத. ஏன்னா நீ உயரும் போது அவன் உன்னை நிந்திப்பான். அதனால கஷ்டமா இருந்தா கூட வயிறை இறுக்கி கட்டிட்டு நெல்ல. சொல்ல மாட்டீங்க, பக்க சொல்ல அந்த கரை நான் கண்டிப்பா சேருவேங்க அப்படின்னு. கர்த்தர் உங்களை சில நேரம் சோதனையினுடைய நடத்தக்கூடிய நேரங்கள் வருகின்றன. எத்தனை பேருக்கு தெரியும் உயர்த்துறவங்க எல்லாம் கர்த்தர் கொஞ்சம் சோதிப்பார். நல்ல அப்பாங்க சொத்துக்களை பிள்ளைக்கு கொடுக்கற முன்னாடி என்ன செய்வாங்க? கண்டிப்பாக பிள்ளைகளை என்ன செய்வாங்க? சோதிப்பாங்க. எவங்கிட்ட எதை கொடுத்தா எவன் ஒழுங்கா பாப்பான்னு நல்ல அப்பனுக்கு நல்லா ஆமென் சொல்ல மாட்டேன். நல்ல அப்பனா இருக்கட்டும், நல்ல வியாபாரியா இருக்கட்டும், அவர் தன்னுடைய தொழிலையும் சொத்தையும் சுதந்திரத்தையும் ஒருவன் கையில் கொடுப்பதற்கு முன்பாக அவன் என்ன செய்ய வேண்டும்?
சோதிக்க வேண்டும். சோதித்த பின்பு அவன் புடமிட்டு அவன் நிற்பானையானால் தான் ஒரு தகப்பன் கூட அந்த பங்குகளை அவன் கையில் கொடுப்பது போல நான் நம்புகிறேன். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் 3 பேரை தட்டி சொல்லுங்க, சோந்திராத, உடைஞ்சிராத, செதறிடாத, நில்லு, சகிப்பு தன்மையோடு நில்லு, ப்ராசஸ்ல நில்லு. கொஞ்சம் தூரத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பைபிள் இயேசுவை குறித்து சொல்கிறது, அவர் பொறுமையோடு சகித்த பின்பு வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார். ஆமென். கலப்பையில் கை வைத்து திரும்பி பார்க்கிறவன் ராஜ்யத்திற்கு தகுதி அற்றவர்கள் என்று பைபிள் சொல்லியது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சிலதெல்லாம் வேகமா செய்வாரு, இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா செய்வாரு, ஆனா ரஷ் பண்ண மாட்டார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே போய் டிக்ஷனரியில் பார்த்துக்கோங்க. ஸ்பீடு வேற, ரஷ் வேற. God will speed up your process. உங்களை வேகத்தோடு கரை சேர்ப்பாரு, ஆனால் ரஷ் பண்ண மாட்டாரு, உங்களை ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ண மாட்டாரு. ஆகையால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோதனையின் நடுவிலும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், என்னை நான் உற்சாகப்படுத்திக்கிறேன், அதனுடைய நடவுங்கள், கடந்து போங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஏசாயா 43:1 இப்படி வாசிக்கிறோம், நீ அக்கினியினூடே நடந்தாலும், முதல்ல சொல்ல, நீ ஆறுகளை கடந்தாலும் நீ மூழ்கி போவதில்லை, நீ அக்கினியை கடந்தாலும் நீ வேகாமல் இருப்பாய். ரெண்டுத்தையும் சொல்றார், தண்ணியும் சொல்றாரு, நெருப்பையும் சொல்றாரு. சிலதெல்லாம் தண்ணியில் கலந்து போகாது, நீச்சல் அடிச்சு வந்துடுவீங்க. ஆனால் நெருப்பில் எரிய வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், எரிச்சிடுவார். அதனால தான் ரெண்டுலேயும் நடத்துகிறாரு. நீங்கள் சிலர்லாம் தண்ணியை கடந்துட்டீங்கோ, பாஸ்டர் அடி கிளிக்க வந்துட்டேன் பாஸ்டர். இல்லை, நெருப்பு ஒன்று இருக்குது பாருங்க, அது உன்னை வெட்டி எடுக்க வேண்டியதெல்லாம் தானாக கிழிச்சு எடுத்துரும். கவலைப்படாதீங்க, வருஷ கடைசியில் எங்களை கூப்பிட்டு இப்படி சொல்லி போட்டீங்களே அப்படின்னு. பைபிள் அப்படி தான் சொல்லுது. There are things water cannot remove, but fire removes everything. நெருப்பு பாரங்களெல்லாம் உன்னை விட்டு கலட்டி உன்னை உயர்வுக்கு ரெடி ஆக்குறது. கையை உயர்த்தும் போது இப்படி சொல்றாங்க, நீ பட்ட இந்த அக்னி சோதனை எல்லாம் உன்னை அழுத்துவதற்கல்ல, உன்னை பறக்க செய்வதற்கு. அல்லேலூயா சொல்லிங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வெளியே உட்காந்துருப்பீங்க. ஆமென். ஆர்டர் பண்ணுறீங்க, எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் சூடாக கொடுங்கன்னு. அங்கே உள்ளே போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கோல்டு கிச்சன்னு எனக்கு தெரியாது, எல்லாமே ஹாட் கிச்சன் தான். அந்த வெளியே உட்காந்து பசியோடு ஏக்கமாக தாகமாக காத்திருக்கிற அந்த ஜனங்களுக்கு கோல்டு கிச்சன்லேருந்து அல்ல, சூடான கிச்சன்லேருந்து வர்ற சாப்பாடு தான் வெயிட்டாக இருக்கும். அவங்க அதை சாப்பிடும்போது திருப்தி அடைவார்கள். இன்னைக்கு சொல்கிறாங்க, கோல்டாக வந்த எது ஐஸ்கிரீம் தான் லைக்கு, ஆனால் சூடுலேருந்து வர்றீங்க பாருங்க, நெருப்புலேருந்து, நீங்கள் நிறைய பேருக்கு திருப்தியாக இருப்பீங்க, ஆறுதலாக இருப்பீங்க. நெருப்பில் வராத சில சாப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதுவும் குளிர்காலத்தில் எனக்கு சூடானது தான் பிடிக்கும். கம் த்ரூ த ஃபயர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? நெருப்பில் வரும்போது அந்த ஆகாரமே ஒரு வேற ஷேப்பாக மாறுதுங்க, கலர் மாறுதுங்க, டெக்ஸ்சர் மாறுதுங்க, வாசனை வருதுங்க, அது வேற லெவலில் மாறுதுங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமீன் சொல்கிறேன். நெருப்பினுடைய அக்கினி சோதனையினுடைய வந்தவர்கள் யாரும் இருந்த வண்ணமாக இருந்த வரலாறு இல்லை. பக்க சொல்ல, நான் அதில் நடப்பேன் சொல்லுங்களேன். அதனால தான் பைபிள் சொல்லிச்சு, நீ அக்கினியினுடைய நடந்தாலும், படுத்தாலும்னு சொல்லல, விழுந்தாலும்னு சொல்லல, நீ அக்கினியோட நடந்தாலும். இப்படி சொல்ல போற, அக்கினியா இருந்தாலும் நடப்பதை நிறுத்தாதே. ஏன்னா உன்னை வெளியே கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பக்க கடைசியில நல்லதுதான் உனக்காக காத்திருக்கிறது. ஆமேன். நெருப்பு இல்லாம, ப்ராசஸ் இல்லாம நீங்க யாரும் உயர்ந்து நிற்க முடியாது. இன்னொன்று கடைசி வார்த்தை இப்படி சொல்லுறேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல சுபாவத்தை வளர்த்துக்கணும். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உயர்ந்துட்டானா, அவன் உயரும் போது அவனை இகழ்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த உயரம் வருவதற்கு அவர் பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும். உயர்ந்து நிற்கிற நிறைய பேர், நான் சொல்ல நல்லா உயர்ந்தவங்க, அவங்க அந்த உயரம் வர்றதுக்கு வடிச்ச கண்ணீர், பட்டப்பாடு, அலைச்சல், எத்தனை தூங்காத ராத்திரிகள். உங்க யார் எப்படியோ இருக்கட்டும், உங்களை உற்சாகப்படுத்துறேன், நீங்க யாரையுமே எதுவுமே சொல்லாதீங்க.
கற்பாறைய மாறி கண்ணை கடவுள் மேல வச்சுட்டு போயிட்டே சொல்ல மாட்டீங்களாங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு கரை இருக்கு, அந்த கரையில சீக்கிரம் நிப்பீங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அமைதியோடு கூட, பொறுமையோடு கூட, சகிப்புத்தன்மையோடு கூட கர்த்தர் அழைத்த அழைப்பில் போவதற்கு ஒரு சில சாதாரண படிகளை அறிவுரையாக அன்பாக உங்க சகோதரனாக சொல்லியிருக்கிறேன். இவைகளை மனதில் கொண்டு இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தரை நோக்கி கொண்டு சிறந்தோங்கும் தன்மைகளோடு வெற்றியோடு கூட உயர்ந்து நிற்கும் கிருபை பெற்றவர்களாய் 2025 டிசம்பர் 29 நான் உங்களை சந்திக்கும் போது நிறைய பேர் உங்கள் சாட்சிகளை பலத்ததாய் எழுதி முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand? நம்ம எழுந்து நிற்கலாமா? Thank you so much. நன்றி. எழுந்துருவோம். Hallelujah Lord. Thank you Jesus. Amen. பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு இயேசு, எல்லாமே இயேசு. என்னோட எல்லாரும் கரங்களை உயர்த்தும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. எல்லாரும் கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு நன்றிப்பா. We have come to the very end of this year. எங்களை ஆச்சரியமா நடத்துங்க, அற்புதமா எங்களை நடத்துங்க. இன்னும் 2 நாள் 3 நாள்ல இன்னொரு புது வருஷம்ப்பா. சிறந்தோங்கி நாங்க நிக்கணும். நீஜர்களுக்கு முன்பே அல்ல, ராஜாக்களுக்கு முன்பே. இந்த சபையில எங்க கூட ஆராதிக்கிற ஒரு மனிதர் கூட கெட்டு போக கூடாதுப்பா. உயர்ந்து நின்றிடணும். பாரமான யாவற்றையும் தங்களை விட்டு விலக்கி விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தரை நோக்கி அந்த கரை நோக்கி சென்றிட கிருபை செய்யுங்க என்று வேண்டி ஜெபிக்கிறோம். வந்த எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. சீக்கிரம் நாங்க 31 ராத்திரி எங்க புது வருட ஆராதனை சந்திக்கிறோம். பெலத்தால் எங்களை இடை கட்டுங்க. மான் கால்களாய் கால்களை மாற்றுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் அல்ல பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Have a wonderful Sunday. Thank you. பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே. இந்த நாளிலே இந்த சங்கீத தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற